வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு இந்தியனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியாவுக்காக உயிரை விட்டவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 300 பேரை நம்ம நாட்டுக்குள்ளே வராங்க சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு 300 பேரை கொல்ல சம்பவத்தை பற்றி தான், ரியல் ஸ்டோரி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது இன்றைக்கி நேற்றுக்கு நடந்ததில்லை, பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. ஏன் இன்னும் வரைக்கும் அவரை பற்றி பேசுகிறாங்கன்னா, அவர் என்ன பண்ணியிருக்காரு அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமானது. எப்படி அந்த 300 பேர் சாவடித்தார், நம்ம நாட்டுக்காக அவர் உயிரை எப்படி விட்டார், இன்னும் ஒரு மோட்டிவேஷனில் அவருக்கு இருந்திருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், 300 பேரை ஒருத்தன் சாவடிச்சானா, அதுவும் 22 வயசு பையன் சாவடிச்சானா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். ஆமாங்க, 22 வயசு பையன் தான் சாவடித்தான். சும்மா தெருவில் போனவங்களாம் சுட்டு சாவடிக்கலை, சைனீஸ் வீரர்கள் அப்போ பார்த்திங்கன்னா அவங்க எல்லாத்துலேயுமே அவங்க டாப்பில் தான், இப்போ கூட அவங்க எல்லாத்துலேயுமே டாப்பில் தான் இருக்காங்க. அவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் சமாளி கொடுக்குற அவங்களுக்கு டெக்னாலஜியும் இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்தியாவில் அப்போ ரீஃபில் கன்ஸ் தான் இருக்குது, அதாவது ஒரு புல்லட்டை எடுத்து போட்டு சுடுற கன் தான் இருக்குது. அவங்ககிட்ட பார்த்திங்கன்னா மிஷின் கன்ஸ்லாம் இருக்குது. இப்படி இருந்தும் அந்த ஒருத்தன் எப்படி 300 பேரை சாவடிச்சாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, திமிரு. தமிழன் அப்படின்ற ஒரே ஒரு திமிரு தாங்க எல்லாருமே ஜெயிக்க வைக்குது. இந்த திமிரு நம்மளுக்கு கூட இருக்கும், எல்லாருக்குமே இந்த திமிரு இருக்கும். திமிரு இருந்தால் ஒண்டி போதாது, அதுக்காக உழைக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஆர்மியில் போயிட்டு கன்று எத்தனை எல்லாரையும் சுடுங்க எதிராளிங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. உங்கள் கூட நடக்கிற விஷயத்த நீங்கள் பகிர்ந்துக்கணும். அது பக்கத்தில் இருக்க யாரையும் கெட்டவங்களாம் நினைக்கக்கூடாது. நம்ம நாட்டுக்குள்ளேயே யாருக்கிட்டே சண்டை போடக்கூடாது. திருட்டு கொள்ளை இதெல்லாம் நம்ம நாட்டுக்குள்ளேயே பண்ணக்கூடாது. அதுக்குன்னு வெளிநாட்டில் போய் பண்ண சொல்லவங்கள எல்லாமே நல்லவங்களாக இருக்கணும். நம்ம இந்தியானா நல்லவங்க அப்படின்றது தான் எல்லாருமே சொல்லணும், தவிர இந்தியா ஒரு கெட்ட நாடு இந்தமாரி அவங்க எதுவுமே வளர்ச்சி இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. வளர்ச்சி இல்லைனா கூட நம்ம எல்லாருமே நல்லவங்களாக இருக்கணும். இது நம்ம பேர் எடுக்கணும். அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இவர் வாழ்ந்துட்டு போனார்னே சொல்லலாம். இவர் பெரிய சோல்ஜர்லாம் இல்லை, ஒரு சின்ன கிராமத்தை ஒரு பேஸ்மெண்ட் அடியில் இருக்கிற சோல்ஜர் தான். இவருக்கு இந்த பிளான் செயல்படுத்துகிற திட்டம் அதுமாரி எந்த ஒரு இதுவும் இல்லை, பேசிக்கில் இருக்கிறது தான் இவர். அதாவது பெரிய பெரிய சீஃப்லாம் இருப்பாங்களே, இது செய்யுங்க அது செய்யுங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட இந்தமாரி செய்யலை. ஆனால் இவர் ஒரு பக்காவாக ஒரு பிளான் ஐடியா இருந்தால் போதுங்க. எல்லாருமே ஐடியாவும் நம்ம தமிழன்ற ஒரு கர்வம் தாமே போதும். அதுதான் இந்த வீடியோவில் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நம்ம பார்க்கலாம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேஷ் தெரிஞ்சிருக்கும். இந்தியா மேப் நான் உங்களுக்கு அப்படியே ஃபோட்டோ காட்டுறேன். இந்தியா மேப்பில் காணலாம் அந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அருணாச்சல பிரதேஷ். ரெட் கலரில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் அருணாச்சல பிரதேஷ். அங்கே இவர் இருந்திருக்காரு ஒரு சோல்ஜராக. அவர் இறந்துட்ட பிறகு இப்போ அங்கே இவரோட காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இவருக்கு சிலையும் வச்சுருக்காங்க. அதுவும் சைனீஸே இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்னடா சொல்கிற, சைனாக்காரங்களை சாவடித்து அவங்களே கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், அவங்க இந்த போரில் நடத்த முடிச்ச கணக்கெடுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் 300 பேர் சாவடிச்சு அவங்களுக்கு ஆச்சரியமாக எதிரியாக இருந்தாலும் மதிக்கக்கூட எதிரின்னு சொல்லிட்டு அவங்க இதை கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கதையில் பார்க்கலாம். இருந்தாலும் அவரை பற்றி என்னென்ன பெருமைகள் இருக்குல்லோ அதை உங்ககிட்ட சொல்லி தான் ஆகணும். அதனால் நான் முன்னாடி சொல்கிறேன். அந்த நாட்டில் அருணாச்சல பிரதேசில் பார்த்தீங்கன்னா இன்னும் அவருக்கு ஒரு சிலை இருக்குது. இவர் ஒரு காவல் தெய்வமே வழிபடுறாங்க. இன்னும் கூட இவர் ஒரு ஸ்பிரிட் அங்கே இருக்குது. இவர் தான் அந்த நாட்டை பாதுகாக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த ஊர் மக்களும் நம்புகிறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா, அருணாச்சல பிரதேஷ் இந்தியா கூட இருக்குனாலே ஒரு முக்கியமான காரணம் இவர் தாங்க, வேறு யாருமே இல்லைங்க. வேறு எந்த சோல்ஜர்ஸ் இல்லை. நம்ம நாடுக்கு இந்தியா கூட அந்த நாட்டை விட்டுருங்கன்னு சொன்ன பிறகு கூட இவர் தான் அந்த இதுவை போயிட்டு நம்ம வெளிநாட்டுக்காரங்களை நம்ம நாட்டுக்குள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தரே போராட்டினார். இவர் என்னடா நீ வந்ததுலேருந்து இவரை பற்றி புகழ்ந்துகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா இவர் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அச்சீவ் பண்ணியிருக்காரு. அதனால தான் இவரை பற்றி புகழ்கிறதுக்கு வார்த்தையில் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ நம்ம அவரை பற்றி அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஏன்னா ஒருத்தர் இவ்வளோ பெரிய சாதனை படைச்சிருக்காரு. அந்த நாட்டில் எல்லாருமே தெய்வமே, 22 வயசு பையன் தெய்வமாக இருக்கானா, அந்த நாட்டில் அவர் என்ன அச்சீவ் பண்ணியிருப்பாருன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். இப்போ கூட எல்லா இந்தியன் சோல்ஜருக்கும் அவங்க மனசுக்குள்ளே இருக்கும் தமிழன் ஒரு கர்வம் இருக்கும். இந்தியாவில் நம்ம வாழ்கிறோன்னு ஒரு கர்வம் இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்கணும். அதே மாதிரி தான் இவருக்கும் இருக்குது. 1962 பார்த்தீங்கன்னா இதேமாதிரி சைனாக்கும் இந்தியாவுக்கும் வார் நடக்குது. அந்த வாரில் இவர் பண்ண சாதனை தான் இன்னும் நிலச்சி நிற்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் இந்த போர் நடக்கிற காலத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் சைனாவும் சிஸ்டர்ஸ், அதாவது பிரதர்ஸ் மாதிரி சொல்லுவாங்க. எப்படி வேணால் அவங்க நிறைய பேர் ஒரு விதமாக சொல்கிறாங்க. அதுமாரி அண்ணன் தம்பி மாதிரி கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி தான் இந்தியாவும் சைனாவும் இருந்தது. ஆனால் இந்தியா அப்படி தான் நினச்சிருக்காங்க சைனாவை. ஆனால் சைனா என்றைக்குமே நம்மளை சகோதர நாடாக நினச்சதில்லை. அது தெரிய வந்தது எப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர் நடக்கும்போது தான் 1962. அப்போ போர் நடக்கும்போது இவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. எல்லா இடத்துலையும் சுற்றி எல்லா இடத்துலையும் இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அட்டாக் பண்ண ஆரம்பித்தோன்னே பார்த்தீங்கன்னா எல்லா இடமே இவங்க கைவிட்டு போகுது. ஏன்னா நம்மக்கிட்ட அவ்வளோ பெரிய மிஷின் கன்ஸ் அது மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் அந்த கன்னில் எல்லாத்துலேயுமே பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இந்த போர் எதுக்காக ஆரம்பிச்சுன்னு சொன்னால் அது ரொம்ப தூரம் போகும், உங்களுக்கு போர் அடிக்க விரும்பல. அதனால் இவர் பண்ண சாதனைன்னு சொல்லிடுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர் நடக்குது.
அப்போ எல்லா நாடும் சுற்றி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா இமாச்சல பிரதேஷ் அருணாச்சலத்தில் பார்த்திங்கன்னா சைனீஸ்காரங்களாம் ஊடுருவி வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நண்பர்களாக நினச்சிருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம நாட்டுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவி வரும்போது பார்த்திங்கன்னா 3 தடவை அட்டாக் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு தடவையும் அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணி அவங்க வர விடாமல் தடுக்கிறாங்க, அங்கேயே இருக்க வைக்கிறாங்க. ரீஃபில்ஸ் கன்ஸ் தான் இருக்குது நம்மக்கிட்ட. அதை வச்சு அவங்ககிட்ட ஆள் பலமும் இருக்குது, டெக்னாலஜி பலமும் இருக்குது. ஆனால் நம்ம தடுத்துக்கிட்டே இருக்கோம் அவங்கள. 2வது தடவை பார்த்திங்கன்னா 2வது தடவையும் அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து வராங்க. அப்பயும் அவங்க நம்ம தடுத்துட்டோம். எப்போவுமே ஃபஸ்ட் டைம் வரும்போது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 500 வீரர் வரும். 2வது தடவை ஒரு 1000 வீரர்கள் 2000 வீரர் அதுமாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதுமாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அவங்க சைனீஸ் படையை கூப்பிட்டு வராங்க. என்ன இவ்வளோ நம்மளுக்கு தண்ணி காட்டுறாங்க அப்படின்னு. அப்போ வந்து 3வது தடவையும் வாருக்கு வராங்க. 3வது தடவை வாருக்கு வரும்போது பார்த்திங்கன்னா 3வது தடவையும் நம்ம தடுத்துடுறோம் சைனாவை. அவங்களும் திரும்பி போயிடுறாங்க. சைனீஸ்லாம் ஒரே கோவம், என்னடா எல்லா இடத்தையும் நம்ம கைப்பற்ற மாரி இருக்குது, இந்த இடம் ஒண்டி நம்ம உள்ளே போக முடியலையே அப்படின்னு ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து சொல்கிறாங்க, என்ன அந்த பார்டரில் இருக்காங்க சொல்கிறாங்க, இதுமாரி எங்களுக்கு இந்த இடத்துல வந்து கன்ஸ் இல்லை, ஆள் பலம் கம்மியாகிடுச்சு, எல்லாமே கம்மியாகிடுச்சு. நீங்கள் இந்தியா மொத்த ஸ்டேட் சென்ட்ரல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணி சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எங்களால் ஆள் பலம் எதுவுமே இல்லை, நிறைய இடத்துல சண்டை போட்டு, அப்போ இந்தியா வந்து நிறைய இடத்துல சண்டை போட்டு எல்லாத்துலையும் தோற்றுக்கிட்டே இருக்குது. ஆள் பலம் கம்மியாகிட்டுருக்கு, கன்ஸ் இல்லை, புல்லட்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. அதனால் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் திரும்பி வந்துடுங்க, அந்த நாட்டை விட்டுருங்க, பரவாயில்ல அது போனால் போட்டோம், நீங்கள் வந்துடுங்க அப்படி சொல்கிறாங்க. உங்கள் இதெல்லாம் முக்கியம் சொன்னோடனே இவங்க எல்லோரும் போகிறாங்க. அப்போ போகும்போது இவர் ஒண்டி இந்த இவ்வளோ சொன்ன பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இவ்வளோ ப்ரெஷர் வந்த பிறகு சரி இமாச்சல் பிரதேஷ் விட்டுருவோம், நம்ம அங்கேருந்து வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவு எடுத்துகிட்டு எல்லாருமே அந்த இடத்துல போகிறாங்க. கேப்டனாக இருக்கட்டும், கேப்டன் ஆஃப் ஆர்மி எல்லாருமே அங்கேருந்து போகிறாங்க. ஆனால் ஒருத்தர் வண்டி நான் இங்கேருந்து வரமாட்டேன், எங்கள் நாட்டை விட்டு நான் வரமாட்டேன், அவங்க எப்படி நம்ம நாட்டை கைப்பற்றுறாங்க, ஆள் பலமாக இருக்கட்டும், என்ன டெக்னாலஜி பலமாக இருக்கட்டும், எப்படி அவங்க நம்ம நாட்டை அவங்க கையில் கொடுக்குறது அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வரமாட்டேன், நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அதேமாரி அவர் கூட இருக்க 2 பேரும் நாங்களும் வரமாட்டோம், நாங்களும் இவர் கூடயே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேர் பேர் திரோர் சிங், கோபால் சிங், இவங்க 2 பேர் தர்ஷன் சிங் கூட சொல்கிறாங்க நாங்களும் உங்கள் கூட இருக்கிறோம் அப்படி சொன்னோடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நம்ம 2 பேர் இந்தியா காக்கிறதுக்கு இருக்காங்களே நம்ம கூட அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டு அவங்க அப்படியே இருக்காங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நீங்கள் எப்படிலாம் செத்துப்போங்கடா, சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க, அவங்க நம்ம நாட்டை கைப்பற்றி தான் ஆக போகிறாங்க, நீங்கள் வாங்கினா வர மாட்டேங்கிறீங்க, நீங்கள் எப்படிலாம் செத்துப்போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல விட்டு போயிடுறாங்க. அவ்வளோ பெரிய கேம்பில் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. இவங்க 3 பேர் எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு எடுத்தோடனே போயிட்டு சண்டை போடுறது அப்படிலாம் இல்லை. 3 பேர் கம்மியாக வர இருக்கும். ஏதோ ஒரு பிளான், பெஸ்ட்டு பிளான் இருக்கணும். அந்த பிளான் தான் எப்படியாச்சும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அவங்க நினைக்கிறாங்க. அந்த பிளான் போடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் 3 கார்னரில் நின்றுக்கணும். அதாவது அந்த 3 கார்னரில் எதிர்கார்னர் தவிர எதிர்க்க அவங்க ஆள் இருப்பாங்களே, அதனால் நம்ம சைடில் இருக்க 3 கார்னரில் நிற்கணும். லெஃப்ட்டு ரைட்டு ஸ்ட்ரைட்டு அதுமாதிரி 3 கார்னரில் நிற்கிறாங்க. 3 கார்னரில் நின்ன உடனே பார்த்தீங்கன்னா 3 கார்னர்லேருந்து சுடணும். சுட்ட உடனே பார்த்தீங்கன்னா எதிரில் ஆளுங்க வந்து இந்தமாரி நிறைய பேர் இருப்பாங்க, எல்லா சைட்லேருந்து புல்லட் வருது அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதனால் நம்ம அங்கே தங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு பிளானு. அந்த பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. எக்ஸிக்யூட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான அடிமட்டத்தில் இருக்க ஒரு மிலிட்ரி மேன் தான் இவ்வளோ பெரிய பிளான் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிளான் வந்து செயல்படுத்த ஆரம்பித்தோடனே பார்த்திங்கன்னா அதேமாதிரி சைனாக்காரங்க உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. சைனாக்காரங்க போயிட்டு என்னடா இவ்வளோ கடுப்பேற்றுறாங்க, நம்ம இந்த நாட்டில் வண்டி உள்ளே வர முடியலேன்னு. அப்போ பார்த்திங்கன்னா இந்த நாடு வந்து உள்ளே வர முடியல அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு அப்புறமா நிறைய படையோட திரும்பி வராங்க. திரும்பி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பயப்படவே இல்லை. இந்த 3 பேர் பயப்படவே இல்லை. அந்த படையை பார்த்து 3 பக்கம் வந்து சுட்டிகிட்டே இருக்காங்க. இவங்ககிட்ட வந்து ரீஃபில் கன் தான் இருக்குது. ஒரு புல்லட்டாக எடுத்து போட்டு சுட்டுனே இருக்காங்க. சுட்டுனே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் பதிலடி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு யோசனை, இன்னும் இங்கே 1000கணக்கான வீரர்கள் மாதிரி இருக்காங்களா, இல்லை 10,000கணக்கான வீரர்கள் இருக்காங்களா? ஏன்னா புல்லட்ஸ் வந்து ஒன்றா தான் வருது, ஆனால் 3 திசையிலேருந்து வருது. எவ்வளோ வீரர்கள் இருக்காங்க அவங்களுக்கு தெரியவே இல்லை. சைனாக்காரங்களும் பார்த்தீங்கன்னா பதிலடி கொடுத்துட்டே இருக்காங்க. இருந்தாலும் இந்த 3 பேர் வந்து சேஃபாக சுட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராத்திரி எடுத்து எல்லாருக்கும் ரெஸ்ட்டு தேவை. அதேமாரி எல்லோரும் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ கூட இந்த 3 பேர் ரெஸ்ட் எடுக்காமல் எப்படியாச்சும் நம்ம சைனாவை தோக்கடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையோடு இருக்காங்க. யோசிச்சது மட்டும் இல்லாமல் செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா அவங்கக்கிட்ட மிஷின் கன்ஸ் இருக்குது, அதை வச்சு நிறைய பேரை நம்ம சாவடிக்கலாம், அதனால் அந்த மிஷின் கன்ஸ் எப்படியாச்சும் கைப்பற்றணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மிஷின் கன்ஸ் வந்து எதிர் கேம்பில் இருக்குது. அந்த கேம்புக்கு நடுவில் எவ்வளோ பேர் செவுர் இருக்கும், அந்த செவரில் எவ்வளோ கரண்ட் பாஸ் இருக்கும், அதெல்லாம் தாண்டி அந்த பக்கம் போகணுன்னு பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணதும் இல்லாமல் அந்த பக்கம் போகவும் செய்கிறாங்க. ராத்திரியாக போகிறாங்க. அவங்க கையில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாம் வண்டி தான் இருக்குது.
ஒரே ஒரு பாம் வச்சு என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற பக்கம் வந்து பாம்ஸ்லாம் அந்த பாம் ஸ்டிக் பட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரீஃபில் கன் ரீஃபில் கன் இல்லை, அந்த மிஷின் கன் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சாவடிச்சிட்டு அந்த மிஷின் கன் தூக்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருக்குமே அடிப்படுது. அதில் 2 பேர் செத்துடுறாங்க. இவர் ஒண்டி உயிரோடு இருக்கார். யார் பார்த்தீங்கன்னா ஜஸ்வந்த் சிங். அதாவது முதல்ல நான் இங்கே இருக்கிறேன்னாரு பார்த்தீங்களா, அவங்க கூட 2 பேர் வந்தாங்க. அந்த 2 பேர் செத்துட்டாரு. முதல்ல வந்தவர் ஒண்டி உயிரோடு இருக்கார். இவருக்கும் செம அடிபட்டிருந்தாலும் அப்போ கூட திரும்பி போகாமல் நம்ம நாட்டை நம்ம தான் காப்பாற்றணும் அப்படி ஒரு குறிக்கோளோடு இருக்கார். சைனாக்காரங்களுக்கு ஒரே பதட்டம், எப்படி இவங்க உள்ளே வந்தாங்க, உயிர் போகும் தெரிஞ்சும் இவங்க உள்ளே வந்து இவ்வளோ இது பண்ணிட்டு போகிறாங்களே, இவங்களுக்கு எவ்வளோ மனதைரியம் அப்படின்னு ரொம்ப கடுப்பும் ஆகிறாங்க. அவங்க எப்படி இவங்க உள்ளே வந்துட்டு போகலாம் அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. எப்படி உள்ளே வந்தாங்க, நிறைய மூளை போட்டு பிச்சுக்கிறாங்க அவங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் செத்துட்டு இவர் ஒருத்தர் தான் இருக்காரு. அப்போ கூட இவர் ரேஸ் போவாங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ சைனா வந்து ஒரே யோசனை, இவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியலையே, லட்சக்கணக்கில் இருக்காங்களான்னு கூட தெரியல. ஏன்னா அப்படி பார்க்க தான் தெரியுது, அந்த ஒருத்தர் வந்து லட்சக்கணக்கில் இருக்கிற மாதிரி அவங்க கண்ணுக்கு தெரியுது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை பிடிக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு ஆள் இருக்கார், அதாவது சப்ளை பண்ணுறாரு, மிலிட்ரி ஃபுட்டு சப்ளை பண்ணுறாரு. அவரை பிடிச்சி சித்திரவதை பண்ணிகிட்ருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியறதுக்கு. அப்போ வந்து இவங்க 2 பேர் இறந்துட்டனால ஜஸ்வந்த் சிங் வந்து அவங்கள லவ்வரும் அவங்க லவ்வரோட ஃப்ரெண்டும் 2 பேர் வந்து அதாவது பொண்ணுங்க 2 பொண்ணுங்க இந்தியாவுக்காக நான் போரிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பொண்ணுங்க அந்த ஆர்மியில் வந்திருக்காங்க. அந்த 2 பேர் இருந்தாங்க பார்த்தீங்களா, 2 பாய்ஸ் இருந்தாங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்தவங்க, அவங்களோட இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு இவங்க 2 பேர் வந்திருக்காங்க. இவங்க 2 லேடிஸ் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் இருக்காங்க. அதில் அப்போ வந்து திருப்பி போர் நடக்குது. இதில் வந்து சைனாக்கு தெரிய வருது. சைனா வந்து அவங்க ஃபுட்டு கொடுக்குறவங்க வந்து விசாரிக்கும் போது அங்கே 3 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சவொடனே 3 பேர் நம்மளுக்கு இவ்வளோ ஆட்டம் காட்டுறாங்களா அப்படின்னோடனே செம்ம கோவத்தில் கண்ணா பின்னான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வந்து சொல்லிட்டாரு அவங்க லவ்வர்கிட்டையும் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டையும், நீங்கள் சொல்கிறீங்களோ உங்களுக்கு அவங்க அந்த எதிராளிக்கு சொல்கிறீங்களோ இல்லையோ, நீங்கள் கண்ணா பின்னான்னு கூட சுடுங்க, நிறைய பேர் இருக்க மாதிரி தெரியணும், நிறைய பேர் ஒரு இல்யூஷன் க்ரியேட் பண்ணணும் அவங்களுக்கு, நிறைய பேர் இருக்க மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. அதேமாதிரி அவங்களும் பார்த்தீங்கன்னா சுட்டுனே இருக்கிறாங்க. புல்லட் போட்டு ஒரு புல்லட்டாக போட்டு சுட்டே இருக்காங்க. ரீஃபில் தான் இருக்குது நம்மக்கிட்ட, ஆனால் சுட்டுட்டே இருக்காங்க. இவர் வந்து நடுவிலேருந்து அந்த மிஷின் கன் யூஸ் பண்ணுறாரு. ஆனால் இவருக்கு செம வலிலாம் இருக்குது, உடம்புல அங்கங்கே புல்லட்ஸ்லாம் இருக்குது. அப்போ சைனா உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா இவர் சுட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு 3 நாள் அவங்க அந்த விசாரித்து கேட்டுறதுக்கு ஒரு 3 நாள் ஆச்சு. அந்த 3 நாளும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க இவங்க ஒரு 3 பேர் இருக்காங்க தெரிஞ்சவொடனே பார்த்தீங்கன்னா சைனாக்காரங்க வந்து சுட ஆரம்பிச்சு இந்த 2 பொண்ணுமே இறந்துட்டாங்க. அதில் ஒரு பொண்ணு வந்து உள்ளே வரத்து முன்னாடி இறந்துட்டாங்க. இன்னொரு பொண்ணு வந்து உள்ளே வந்து அவங்கள கைப்பற்றி அவங்கள சுட்டுட்டாங்க. ஆனால் கூட இவரை நெருங்கி வர முடியல. இவர் பின்வாங்க இவர் நெருங்கி வர சுட்டுக்கிட்டே இருக்கார் இவர் பாட்டுன்னு. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க திருப்பி போயிட்டு ஒருத்தன் தான் இருக்கான் எப்படியாச்சும் இது பண்ணு சொல்லிட்டு அவங்க உள்ளே வந்துட்டு இன்னும் மறுநாள் உள்ளே வந்துட்டு இவரை கொண்டுட்டாங்க. இந்த 3 நாள் பார்த்தீங்கன்னா 72 மணி நேரம், இவர் 3 நாள் பார்த்தீங்கன்னா இவரே மாறி அந்த பொண்ணுங்க இறந்துட்ட பிறகு மாறி இந்த 3 இடத்துக்கு போயிட்டு நிறைய பேர் இருக்க மாதிரி நிறைய பேர் அவங்களுக்கு தெரிஞ்சான்னு தெரியல, ஆனால் 3 பேர் இருக்க மாதிரி இவர் காட்டிக்கிட்டாரு. நிறைய பேர் இருக்க மாதிரி காட்டுறவொடனே பார்த்தீங்கன்னா அவங்க திருப்பியும் ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணுறாரு. அந்த 3 பேர் இடத்தையும் இவர் ஒருத்தரே போயிட்டு இந்த லாஸ்ட்டுக்கும் போயிட்டு சுட்டு நிறைய பேர் இருக்க மாதிரி அவர் இன்னும் க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, திருப்பி ஆளுங்க வந்துட்டாங்களா இல்லை யாருமே இல்லையா, அந்த ஒருத்தன் தான் ஆட்டம் காட்டுறானா எதுவுமே தெரில. அப்போது அந்த திருப்பி ஒருத்தன் தான் இருக்கணும்னு கிளியர் ஆகிட்ட பிறகு உள்ளே வந்து இவர் வந்து கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவர் வந்து இவரே சுட்டுக்கிட்டாரு. நம்ம யாருக்கிட்டே சாகக்கூடாது, நம்ம தமிழை நம்ம கையால் தான் சாகணும், நம்ம விதி நம்ம கையில் தான், வேறு யார் கையிலையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சுட்டுக்கிறாரு. அவர் சுட்டுட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அவர் இறந்துறாரு. சைனாக்காரங்க பொறுக்க முடியல, இந்த ஒருத்தன் நம்ம கண்ணில் இத்தனை நாள் வரல விட்டாட்டிருக்கான், இது நம்மளுக்கு தெரியலையே, இவனை என்ன பண்ணோம் எப்படியாச்சும் அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவர் எந்தெந்த வகையில் அசிங்கப்படுத்த முடியுமோ அந்தந்த வகையில் அசிங்கப்படுத்துற செத்த பணத்தை வச்சு அப்படி பண்ணுறாங்க. அப்படி பண்ணோன்னு பார்த்தா சரி லாஸ்ட்டாக போகும்போது சைனாக்கு திரும்பி போகும்போது அவங்க தலையை எடுத்துகிட்டு போகும்போது இந்தியா இந்த விஷயம் கேள்விப்படுது. அந்த ஊர் மக்கள்லாம் பேச அப்படியே இந்தியா ஆர்மிக்கு சென்ட்ரல் ஆர்மிக்கு தெரிய வருது. ஒருத்தன் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு இவ்வளோ நேரம் இந்த 3 நாள் வந்து சைனாவை அங்கேயே நிற்க வச்சுருக்கானே, இந்த ஒருத்தன் இவ்வளோ சாதிச்சிருக்கானே அப்படின்னு யோசிக்கும் போது அவங்களும் ஆச்சரியமாக இருக்குது. இவன் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து இங்கே என்ன பண்ணுறது, நம்மளும் போயிட்டு உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் திருப்பி அவங்க சுடும் போது பார்த்தீங்கன்னா அந்த திருப்பியும் கைப்பற்ற நாட்டு வச்சு திருப்பி சைனாவுக்கு போயிடுறாங்க. சைனாவுக்கு போய் அந்த தலையை அவங்களே வச்சுட்டாங்க. அப்போ ஒரு கணக்கு எடுக்கிறாங்க, நம்ம டீமில் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, அதாவது சைனா டீமில் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 300 பேர் இறந்துருக்காங்க. இந்த ஒருத்தன் 300 பேரை சாக வச்சுருக்கானே, எப்படி இது சாத்தியம்? அது இல்லாமல் ஒரு ரீஃபில் கண்ணை வச்சு அவ்வளோ பேரை சாவச்சு சாத்தியமே இல்லை. அவங்களும் ரொம்ப யோசிச்சுட்டு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வராங்க, இவன் எதிரியாக இருந்தாலும் நம்ம மதிக்கக்கூடிய எதிரி,
அதாவது மதிப்புக்குரிய எதிரி அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ ஒரு மாவீரனை யாரும் பார்த்ததில்ல. அதாவது நம்ம படத்தில் தான் பார்த்துப்போம், பாகுபலி படத்தில் இவ்வளோ பேர் வெட்டுற மாரி. அது இல்லாமல் அந்த காலத்து நான் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா பாகுபலி படம் மாதிரி ஒரு படம் இருக்கும். அதில் வந்து தெலுங்கு படம், அதில் வந்து பார்த்திங்கன்னா 100 பேரை ஒருத்தன் கொண்டுட்டு பேர் தான் சாவான், அதுமாதிரி சொல்லுவாங்க. அதுமாரி படத்தில் பண்ணுறது ரியலாகவே இவர் பல வருஷங்களுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, சைனாக்காரங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தலையை திருப்பி கொடுக்குறாங்க அந்த நாட்டுக்கு, அவங்க நாட்டுக்கு திருப்பி கொடுத்துட்டு அப்போ ஒரு சிலையும் அவங்க க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. அவர் மாரியே இருக்கிற சிலையும் அவங்க வந்து க்ரியேட் பண்ணி கிஃப்டாக இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. இன்னும் கூட இமாச்சல பிரதேசில் பார்த்திங்கன்னா அவரோட சிலை இருக்குது, அவருக்காக க்ரியேட் பண்ண ஒரு இடமே இருக்குது. இன்னும் கூட காவல் தெய்வமாக இல்லாமல் அவர் ஒரு தெய்வம், அந்த நாட்டோட தெய்வமாகவே பார்க்குறாங்க. அந்த இடத்தோட எல்லை தெய்வமாக இல்லாமல் அந்த நாட்டோட தெய்வமாகவே வாழ்கிறாங்க. இப்போ தெரியும் உங்களுக்கு, அந்த 22 வயசு பையன் ஏன் தெய்வமாக இருக்கார் அப்படின்ற காரணம் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட்டாக நான் சொல்ல விரும்புகிறது, அந்த ஓரத்தில் நாட்டில் வாழ்ந்தார் பார்த்தீங்களா, அவர் கூட லைட்டாக சைனீஸ் ஃபேஸ் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த முனையில் வாழ்கிறவங்க எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும், நேபாள் அதுமாதிரி இருக்கணும்னா. அதனால் வேறு எந்த நாட்டுக்காரங்க நம்ம தமிழ்நாட்டுக்கோ அது மாதிரி வந்தாலும் அவங்கள மதிப்போடு நடத்துங்க, யார்கிட்டையும் தப்பாக நடந்துக்காதீங்க, எல்லாருக்கிட்டையுமே நல்லா தான் நடந்துக்காங்க. திருட்டு கொலை அதுமாரிலாம் நம்ம நாட்டில் கம்மியாகணும். நம்ம நாடு ஒரு சுதந்திர நாடு இல்லாமல் எல்லாத்துலேயுமே நம்பர் 1 இருக்கணும் நம்ம நாடு. டெக்னாலஜிலாம் அடுத்த விஷயங்க, எல்லாருமே சுத்தமாக இருக்குமா, நம்ம நாடு தூய்மைப்படுத்திக்கிறோமா, நம்ம நாடு கரெக்டாக இருக்கா, எல்லாத்துலேயுமே நம்ம நாடு கரெக்டாக இருக்கிறத தவிர ஜிடிபி ஏதா அதெல்லாம் இல்லை, நேச்சுரல் ரிசோர்ஸ் நம்ம நாட்டில் நல்லா இருக்கா, இதுதான் முக்கியம். நம்ம மரங்கள்லாம் வெட்டிட்டு நம்ம ஜிடிபி ஏற்றுறோம், நாங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னு நம்ம நாட்டு வளங்களை நம்மளே அழிக்கக்கூடாது. லாஸ்ட்டாக சொல்லி நான் அதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இது மேலே நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அப்பப்போ அப்டேட்டாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.